இல்லை சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கல்யாணத்துக்கு வந்தோம். இப்போ மணி வந்து 9:30 ஆகுது. இங்கே வந்து பார்க்குறோம் யாரையுமே காணோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு இளங்கோவுக்கு ஃபோன் பண்ணி என்னடா யாரையுமே காணோம் அப்படி கேட்குறேன். 4:30 முகூர்த்தம்டா. இப்போ போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறேன். எங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படியே டென்ஷன் ஆகாது விடு. டப்பிக்கு சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு அறிவச்சரி சாப்பிட்டு கூப்பிட்டு நானும் சாப்பிடல. இவங்க மட்டும் நல்லா சாப்பிட்டீங்கப்போ. நாங்கள் வாங்கிட்டு வந்ததை பறகு இப்பே சாப்பிட்டணுன்ட்டு ஒரு ஆசை. நான் பட்டுக்கிட்டு வந்துமே இது வேச்சு கொடு அப்படின்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். மணி இப்போ 6 மணி ஆகுது. நாங்கள் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு தான் போகிறோம். அதனால் பட்டு எழுந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பட்ட? கோலமே போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் வா vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரி, நம்ம இப்போ கல்யாணத்துக்கு போனோம். vlog எடுக்க போகிற தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டிருப்பேன். அது எப்பயுமே வீட்டில் போடுற கோலம் தான் கொஞ்சம் கோண்டு போட்டுருக்கேன். சரி, பரவாயில்ல. கோலம் காமிய காமிச்சிட்டேன். அதை பாரு, சூப்பராக இருக்குது. அது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு, நாங்கள் வந்து 3 ராஜசேகர், ஒரு இளங்கோ, அவங்க எல்லோரும் இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ண போகிறோம். கல்யாணத்தில் மீட் பண்ண போகிறோம். ஆமாம், 3 ராஜசேகர். நான் வந்து வழுதாவூர், இன்னொருத்தர் பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர் காட்டு இருக்கப்போம். இன்னொரு ராஜசேகர் வச்சவங்க எந்த ராஜசேகர்? நாராயணபுரம். அவனுக்கு தான் இன்றைக்கி கல்யாணம். நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கே கல்யாணத்துக்கு போயிட்டு யாரெல்லாம் வந்திருக்கா, எந்த ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க பார்க்கலாம். சரியா? அவன் யாரையும் கூப்பிடல. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து படித்தேன் இல்லையா, எங்கள் காலேஜில் 2 லக்ஷ்மி இருந்தாங்க. அப்படியா? டிப்ளமோவில் இன்ஜினியரிங்கில் என் பேர் கொண்டவங்க யாருமே இல்லை. ஸ்கூல் டேஸ்லேயும் 2 லக்ஷ்மி, இனிஷியல் மட்டும்தான் வேறு. காலேஜ் டேஸ்லேயும் 2 லக்ஷ்மி, 3 லக்ஷ்மி, 2 லக்ஷ்மி, 3வது வரலக்ஷ்மி. சரி, ஓகே. நாங்கள் 3 ராஜசேகரில் இப்போ எல்லா ராஜசேகரும் மீட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் வந்திருக்கான்றத போய் பார்ப்போம். சரியா? சரி. அவன் யாரையுமே கூப்பிடலையா? இந்த ராஜசேகர் கூப்பிட்டுருக்காங்களா? ஒரு ராஜசேகர் கல்யாணம் ஆகுதா, 2 ராஜசேகர், இளங்கோ, நாங்கள் 4 பேர் ஒரே பெஞ்சில் தான் இருப்போம். எங்களை தான் கூப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, நம்ம கல்யாணத்துக்கு போகலாம். நீ ரெடி ஆகுனா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தெரு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சரி, நீ ரெடி ஆகு. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வந்து பட்டு ரெடி ஆகிடுவேன். பொம்பளைங்க ரெடி ஆகுறது தான் ரொம்ப லேட் ஆகும். ஸோ ரெடி ஆகும் போ. நம்ம வந்து வீடியோ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படியே காமி. ஓகேவா? சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோட்டல்லேருந்து வந்து கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டேன். பத்சனும் ட்ரெஸ்லாம் போட்டுட்டாரு. பட்டு இன்னும் ட்ரெஸ் போட்டாங்க. 1000 தடவை கண்ணாடியை பார்க்குறாங்க. என்ன தான் இருக்குதுன்னு தெரியல அந்த கண்ணாடியில். நீ தான் இருப்ப, அதே மூஞ்சி தான் இருக்கும், அதே கலர் தான் இருக்கும். என்னதான் கண்ணாடி பார்த்தாலும் மூஞ்சி மாறிடாது. சரி, ஓகே. அம்மாவுக்கு டீ போடுறியா? சரி, ஓகேவா, நம்ம கிளம்பலாம். நாங்கள் கிளம்பிடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். போயாரா? பாய் பாய் பாய். இவரு பாய் காட்டுறாரு. சரி, போயாரா? பட்டுக்கு பூ வாங்கி விட்டுட்டேன். கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் கோவில். இது வந்து பாண்டிச்சேரியில் வில்லியனூரில் இருக்குது. சிவன் கோயில். ஆல்ரெடி வந்திருக்கோம். இப்போ செகண்ட் டைம் வரும். இந்த ஃபங்க்ஷனால இன்னொரு டைம் வர சான்ஸ் கிடைச்சது. இதுதான் வந்து பெரிய கோவில். இங்கே வந்து ரஜினி பட ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. மறுபடியும் சொல்லு. சாப்பிடவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கல்யாணத்துக்கு வந்தோம். இப்போ மணி வந்து 9:30 ஆகுது. இங்கே வந்து பார்க்குறோம் யாரையுமே காணோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு இளங்கோவுக்கு ஃபோன் பண்ணி என்னடா யாரையுமே காணோம் அப்படி கேட்குறேன். 4:30 முகூர்த்தம்டா. இப்போ போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறேன். எங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படியே டென்ஷன் ஆகாது விடு. டப்பிக்கு சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு அறிவச்சரி சாப்பிட்டு கூப்பிட்டு நானும் சாப்பிடல. இவங்க மட்டும் நல்லா சாப்பிட்டீங்கப்போ. சரி, விடு. இப்போ நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிட்டு மாப்பிள்ளைய பார்க்கலாம். என்ன பண்றது? சரியா? வந்ததான் வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம். ஓகேவா? இவன் பெரிய ஏமாற்றம் தான் இது. என்ன பண்றது? சரி, வா போலாம். வா, சாமி கும்பிட்டே போலாம். சரி, விடு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு மொய் கவர் குத்துட்டு வந்துடலாம். சரி, ஓகே, போலாம். வா. வேற டிஃபன் சாப்பிடவே இல்லை. செம்ம காண்டில் இருப்பா. சரி, போ, கோச்சிக்காத. டிஃபன் சாப்பிட்டே போகலாம் எங்கேயாவது ஹோட்டல்லையாவது. சரி, போ.
வந்ததுக்கு சாமியை தான் கும்பிட்டோம். ஒரு மன நிறைவாக கூட இருந்தது சாமி கும்பிட்டதுனால. என்ன ஒன்று ஃபங்க்ஷன் தான் மிஸ் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணிட்டோம், அப்புறம் சாமி கும்பிட்டோம்ல. ஓகே, நம்ம அவங்க வீட்டுக்கு போயிடலாம் வா. சரி, வீட்டுக்கு போகலாம். வாப்பட்ட என்ன சோகமாயிட்ட? டிஃபன் தானே வேணும். டிஃபன் வாங்கி கொடுத்து ஒன்று சாப்பாடு வச்சு தான் இட்டு போவோம். கோவிலை வந்து சுற்றி பார்க்கலாம், ஆனால் என்னன்னா கொஞ்சம் பசி எடுக்கு பொறுமை இல்லை சுற்றி பார்க்குற பொறுமை. ஆனால் இந்த கோவிலுக்கு வந்துட்டா ஒரு நாள் பத்தாது. பெரிய கோவில் இது வந்து பாண்டிச்சேரியில் வெளியனூரில் பெரிய கோவில் தான் சொல்லுவாங்க. ஆமாம், பெரிய கோவில் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பொறுமையாக ஒன்றொன்றுத்தையும் நம்ம ஒரு சாமியை கும்பிட்டு சுற்றி பார்க்கணுன்னா அதான் ஒரு நாள் பத்தாது. இங்கே பாரு, நம்ம பின்னாடி குளம்லாம் இருக்குது பாரு. இங்கே பாரு குளம் இருக்குது. அதோ ஒரு கோபுரம் தெரியுது இல்லை, அந்த மாதிரி வந்து 4 பக்கம் 2 பக்கம் இருக்கும் அந்த கோபுரம். இன்னைக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது இந்த கோவிலே, நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கேருந்து பார்க்கக்குள்ள அது வரைக்கும் அங்கே மாப்பிள்ளை போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தா அவங்க இல்லை, வேற ஏதோ ஒரு கல்யாணத்தை நாங்கள் ஏமாந்துட்டோம். ஆமாம், சரி போகலாமா? சாமி கும்பிட்டாச்சு. இந்த குளத்துக்கு வந்து இந்த குளத்துக்கு போடுறதுக்கு பூரிலாம் தருவாங்கல்ல, வாங்கணும், வாங்கி போடணுமா? அதில் மீன்லாம் நிறைய இருக்கும். நாங்கள் ஒரு டைம் லாஸ்ட் டைம் வந்து பெரிய பெரிய மீன்லாம் நாங்கள் பார்த்தோம். சரி, நம்ம பாண்டிச்சேரி சிட்டி உள்ள ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலாமா? இது வந்து இது ராஜசேகர் என் ஹஸ்பண்ட் நேம்லாம் கொஞ்சம் கூப்பிட்றாங்க, உடனே கூப்பிட்றாங்க, திருப்பி பார்க்குறாங்க. சரி, மாப்பிள்ளை பேர் ராஜசேகர். ஆமாம், சரி போகலாமா? கல்யாணத்தில் சாப்பிட்லான்னு பார்த்தோம், பட் ஹோட்டலில் சாப்பிட்றதெல்லாம் வந்துச்சு. என்ன பட்ட கல்யாண சாப்பாடு நம்மளுக்கு இல்லை. சரி சாப்பிடு. நான் சாப்பிட்டேன், நான் வீட்டில் ஹோட்டலில் சாப்பிட்டேன். இவங்க சாப்பிட்ல, ஆனால் நான் டிஃபன் கட்டி வந்து இவங்க சாப்பிட்ல. ஸோ அதனால் இவங்க ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. ஸ்வீட் 5 கேளு பட்டு. ஆமாம், உனக்கு எனக்கு அம்மா அப்பாவுக்குலாம் 5 வாங்க. எடு நல்லா பிஞ்சா இருக்குமான்னு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்கிட்டு வந்ததை பறக்க இப்பே சாப்பிட்டணுன்ட்டு ஒரு ஆசை. நான் பட்டுக்கிட்டு வந்துமே இது வேச்சு கொடு அப்படின்னா வேச்சு இப்பே சாப்பிட்டுடலாம். பச்சையாக நாங்கள் மொத்தம் 5 வாங்கியிருந்தோமா, அதில் 1 வருஷம் பச்சையாகவே சாப்பிட்டுட்டோம். செம சூப்பராக இருந்தது, செம டேஸ்ட்டு. நானும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டேன், மீதி வச்சுருந்தேன்னா அது சாப்பிட்டோம், அருமையாக இருந்தது, வேற லெவல். வண்டியில் வரக்குள்ளே சாப்பிட்டான். அதனால எனக்கும் ஆசை தாங்கலையா, பட்டு இப்போ வேச்சு கொடு பட்டு அப்படின்னு கெஞ்சினேண்ணா. சரி, இதெல்லாம் உரிச்சு கொடு, நான் உனக்கு வேச்சு தரேன். இது பண்ண பாருங்க, அப்படியே எறும்பு, இது ஃபுல்லாக வேற எறும்பு தானே இருக்குதே. ஆமாம், எறும்பு இருக்கும். இதுதான் உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வேச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட்டா நல்லா அவிச்சிட்டல்ல, சுடுது சுடுது சுடுது. இதை 2 பீஸ் எனக்கு, மீதி 2 பீஸ் எல்லாருக்கும். இங்கே பாருங்க, இங்கே பாரு, லெமனு காரத்தூள் உப்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்கும். நாங்கள் இது ஒரு டைம் நகரத்தில் சாப்பிட்டோம், எங்களுக்கு அதுலேருந்து இது பிடிச்சிச்சு. அறிவச்சனே சூடா கையில தூக்கி காட்டுறது பாரு, கையில தூக்கி காட்ட சுடுது பாரு. தூக்கி காட்டு கையில் தூக்கி காட்டு, அங்கே காட்டு, அங்கே காட்டு, ஆயிட்டு காட்டு. சூப்பரா தூக்கி காட்டுறோம் அறி வச்சுடு. அங்கிட்டு ஆயிட்டு காட்டு, ஆயா காட்டு, அப்படி தூக்கி காட்டு. சோளம் தூக்கி காட்டுறான் பாரு தம்பி, சூப்பரா காட்டுறான். சோளம் வச்சு நல்லா விரும்பி சாப்பிட்றான், அதனால தான் நாங்கள் 5 வாங்கிட்டு வந்தோம். லெமன் எடுத்து தேக்குமா, இங்கே பாருங்க, லெமன் அந்த மிளகாத்தூள் உப்புல வச்சு பரட்ட எப்படி இருக்குன்னு சொல்லு. பை சூப்பரா இருக்கு. காரம் அதிகமா போட்டுருக்கப்பட்ட
சூப்பரா இருக்கு. ஹரிவர்ஷனுக்கு ஆனால் இந்த காரம் கொடுத்துறாது, அவனுக்கு பிளேனா அப்படியே லைட்டாக உப்பு மட்டும் தடவி கொடு. சூப்பராக இருக்குல்ல. ஆனால் கடையில் கூட இப்படி பண்ணி தர மாட்டாங்க, நாங்கள் வீட்லேயே வேச்சு ஆனால் இது வந்து சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் டைமு. இது சுட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், இப்படியே வேச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குல்ல. வச்சனுக்கு முருங்கீரை பூவானா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு ஏமாந்து வந்தோம், அதுதான் மிச்சம். என்னென்னா நாங்கள் வந்து ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டோம், கல்யாண சாப்பாடு சாப்பிட முடியல, டைம் தெரியாமல் போயிட்டு வந்துட்டோம். என்னன்னா அவங்க ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, இப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்துடு, இல்லை ஃபோன் பண்ணி கூட சொல்லிடு. ஃபோன் பண்ணா எடுக்கல, ஏன்னா மாப்பிள்ளை பிஸியாவே இருப்பாரு. ஆமா, இந்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்னைக்கு ஃபுல் டே vlog. ஸோ யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு டைம் மிஸ் பண்ணிட்டு தெரியாமல் போய் ஏமாந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம், நாங்கள் இதுக்கு முன்னாடி யாருடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு டைம் தெரியாமல் ஏமாந்துல நாங்கள் வந்ததே கிடையாது. எங்களுக்கு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். பட்டுடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களால் போகவே முடியல. என்னம்மா நல்லா இருக்கா? செம்ம டேஸ்டா? எனக்கு முதல்ல இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியவே தெரியாது. பிள்ளையார் சதுர்த்திக்கெல்லாம் படைப்போம், அது மீந்துனாக்கா வேப்போம், அது நல்லா முத்தன் தருது. இதெல்லாம் பிஞ்சு சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி 7:30 ஆகுது. பட்டு இப்போ தான் அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க. மதியம் நம்ம வீட்டில் இருந்துட்டு அப்படியே ஒரு 4 மணி 4:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு மணி ஒரு 6:30 6:45 வந்து வாசல்லாம் பெருகிட்டு நைட்டு என்ன சாப்பாடு செய்யணும்னு என்ன கேட்டாங்க. எனக்கு என்னப்பா தெரியும், நீ எதாவது செய்ய அப்படின்னு சொன்னேன். என்னமோ செய்கிறாங்க, என்னன்னு தெரியல. என்ன பட்டு செய்கிற? என்ன செய்கிற? என்ன பட்டு? அங்க வானல் வச்சிட்டா, இப்போ வந்து என்ன செய்யற பட்டுன்னாங்க. வா நடக்குதுங்க. எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான் மதியம். சாப்பாடு நான் இங்க சாப்பிடவே இல்ல. அது முதல்ல நீ என்ன கேட்டியா? நீ என்ன சாப்பிட்டியான்னு ஒன்னு கேட்டியா இல்லையா? நான் மதியமே ஒன்று சாப்பிடுன்னு சொன்னேன். எப்ப நீ என்ன சாப்பிடுன்னு ஆமா, மதியம் சொன்னேன் நானு. அப்படியே புழுவாது நீ. சொன்ன பட்டு நானு. நான் சாப்பிடலன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? நான் சாப்பிடுன்னு சொன்ன பட்டு மதியம் சாப்பிடுன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னப்பா? நீ எங்க வீடு போய் சாப்பிடுன்னு சொன்ன. அப்படியே சொன்ன? ஆமா, அப்படியே புழுவாக சொன்ன. அப்படிலாம் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க போய் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ஏதாவது பிடிக்காத சாப்பாடுன்னா அவங்க வீட்டுக்கு ஓடி போய் சாப்பிட்றோம். கட்டுப்பிச்சிட்டியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க குழப்பெல்லாம் வைக்கல, ரெண்டா பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு மீன் குழம்பு சாப்பிட்டாங்க. இப்போ வந்து வச்சு சாப்பாடு இங்க பாருங்க, இங்க பாருங்க, குண்டாடாரியா அப்படியே இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. குண்டாடாரியா அப்படியே இருக்கு. நாங்க வேற அங்க ஃபங்க்ஷன் போனோம் இல்லையா கோயிலுக்கு, அது ஹோட்டல்ல சாப்பிட்டாச்சு. வடிச்சு சாப்பாடு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, குண்டாடாரியா போட்டு வடிச்சு வச்சிட்டாங்க போல. ஆமா, சரி என்ன பண்றது, வச்சு சாப்பாடு வேஸ்ட் பண்ண முடியாது. தண்ணி ஊத்துனாலும் அடுத்த நாள் இறங்க மாட்டேது. தண்ணி சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். சளி பிடிச்சுன்னு இருக்கா, இந்த சாப்பாட்டை காலி பண்ணணும் நான் யோசிச்சேன். ஆனா எதுவுமே வாங்க கூடாது கடையில இருந்து. எல்லாமே இருக்குது, வெங்காயம் இருக்குது, கேரட் பீன்ஸ் இருக்குது, கோஸ் இருக்குது, சோறு இருக்குது, எண்ணெய் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை வச்சு அப்படியே ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி ஒரு 3 முட்டை மட்டும் தான் வாங்கிடணும். முட்டை மட்டும் தப்பு. முட்டை இல்ல வீட்டை இருந்துச்சு, காலி ஆயிடுச்சு. டெய்லியும் காலி பண்ணிடுவேன் நானு. சரி, இப்போ ஃப்ரைட் ரைஸ் தான் கிண்ட போறேன். எப்படி கிண்டுறேன்னு மட்டும் பாருங்க. நீ கிண்டி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்றேன். ஏன் பட்ட அவ்வளவு மோசமா கிண்டுவா? இல்ல இல்ல, சூப்பரா தான் கிண்டு. சரி கிண்டு. நீ ஹோட்டல்ல பண்றதை விட நான் நல்லாவே பண்றேன் பட்ட. சரி பாப்போம். சீவு நல்லா பஸ்ஸன் அழுவுறா, நீ இங்க வந்து என்ன அடுப்பாண்ட விட்டுட்டு சீவுன்ற. வச்சு முட்டையை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். அதனால என்ன நீ அடுப்பாண்ட இது பண்ணிட்டு நீ ஆஃப் ஆயிட்ட. சரி பண்ணு, அப்புறம் அவன் அழுவுறானே, நான் என்ன பண்றது? நீ தான் எக்ஸ்பர்ட் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ்ல கிண்டுறதுலாம். போ, என்ன பண்ணி வச்சுக்கிறேப்பா? இதோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்றேன். சரி, காசுலாம் உனக்கு கிடையாது. என்ன பட்டு ரெடி ஆயிடுச்சா? சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பட்டு. அடடடடடடா
வாசனை என்ன, ஒரு நிறம் என்ன, ஒரு அப்புறம் சாப்பிடலாமா சாப்பிடலாமா? பட்டர் நல்லா இருக்கா? பட்டர் நல்லா இருக்கா? இரு உள்ள முழுங்கினாதான் சொல்ல முடியும். சூப்பரா இருக்கு. அந்த சோயா சாஸ் ஆயா சாஸ் அது ஊத்திருந்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். சோயா சாஸ் ஆயா சாஸ். சரி ஓகே அவ்வளவுதான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு டேஸ்டா. ஃப்ரைட் ரைஸ் உனக்கு வேணுமா? வச்சு எனக்கு வந்து அந்த மசாலாலாம் போடாம அங்கே தனியாக பிளேட்டில் வச்சுருக்கோம். நீ போய் சாப்பிட போ. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு நைட் டின்னர் வந்து டிஃபன்லாம் கிடையாது, ஃப்ரைட் ரைஸ் தான். ஈஸியாக சிம்பிளாக சாப்பாட்டில் நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சிட்டோம், செலவு வைக்காமல். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் போனோம் எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிச்சோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.